Hi friends, welcome to Kids Version World. இன்னைக்கு நம்ம வீடியோல வேஸ்டான சாரி, நைட்டி அந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் வச்சு எப்படி ஒரு மேட் வந்து ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ண போறதுல ஒன்லி கையில வந்துட்டு நம்ம சீயிங் மிஷின் யூஸ் பண்ணாம எப்படி வந்து பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இது வந்து நான் ஒரு சாரி வந்து எடுத்து வச்சிருக்கேன். இத இப்ப பாருங்க, இந்த மாதிரி ஒரு 4.5 inches அகலத்துல இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பாருங்க, நல்ல நீளமா இருக்கிற துணியா இருக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லா வந்துட்டு நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. இப்போ நான் ஒரு பீஸ் இந்த மாதிரி நீளமான பீஸ் ஒன்று எடுத்து அதை இந்த மாதிரி நான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். பாருங்க, ரெண்டா மடிச்சிருக்கேன். மடிச்சிட்டு இதனுடைய ஒரு துணியை பாருங்க, நான் இப்போ எப்படி பிடிச்சிருக்கேன்னு பாருங்க. இந்த மாதிரி அந்த சென்டரை நான் பிடிச்சிருக்கேன். இந்த துணியுடைய சென்டரை பிடிச்சிட்டு என்னுடைய ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட் சைடுக்கு அந்த துணி மேலே போட்டு இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கிறேன். பாருங்க, இது வந்து ஒன்றும் இல்லை, நம்ம நார்மலாக போடுற நாட்டு தான். பாருங்க, இந்த மாதிரி லெஃப்ட் சைடு இருக்கிற அந்த துணி மேலே போட்டு திரும்ப ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அந்த துணிக்கு உள்ள வர மாதிரி நம்ம வந்து இந்த நாட் போட்டுட்டே வரணும். பாருங்க, நான் தச்சுட்டே வரும்பொழுது உங்களுக்கு புரியும். இப்போ அந்த ஒரு துணி மேலே போட்டுட்டு பாருங்க, இந்த மாதிரி ஒரு பின்னல் மாதிரி வந்து நமக்கு கிடைக்குது. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் சொல்கிறத விட உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும் பொழுது தெரியும். என்னுடைய லெஃப்ட் சைடு இருக்கிற துணி மேலே ரைட் சைடு இருக்கிற துணியை போட்டு திரும்ப வந்து லெஃப்ட் சைடு பாருங்கள், இந்த துணிக்கு சென்டரில் விட்டு நம்ம வந்து அந்த துணி எடுக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி இந்த சென்டரில் வந்து அந்த துணியை விட்டு அந்த மாதிரி எடுக்கணும். எடுக்கும் பொழுது இப்படி ஒரு பின்னல் மாதிரியான ஒரு ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம இந்த பின்னல் வந்து போட்டுட்டே வரணும். நான் வந்து ஒரு ஸ்மால் சைஸ் மேட் தான் வந்து ரெடி பண்ணுறேன். ஸோ இது வந்து இந்த ஸ்ட்ரெயிட்டாக இந்த பின்னல் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பின்னல் வந்துட்டு நான் போட்டுக்கிறேன். ரொம்ப சின்ன மேட்டு தான் வந்து நான் ரெடி பண்ணுறேன். ரொம்ப ஸ்மால் சைஸ் மேட்டு தான் நான் ரெடி பண்ணுறேன். நீங்கள் வந்து பெரிய சைஸ் மேட்டு அப்படிங்கும்போது 15, 20 அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட்டு நீங்கள் போடுற அந்த பின்னல் வந்து அந்த நாட் வந்து போட்டுக்கலாம். நீங்கள் 15 இல்லை 20 அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த பின்னல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டுட்டேன். இப்போது இந்த துணி வந்துட்டு நமக்கு திரும்ப இன்னொரு துணியோட அட்டாச் பண்ணணும். ஏன்னா இந்த துணி வந்து முடிஞ்சது இல்லையா, அதனால பாருங்கள் இன்னொரு துணி எடுத்து நான் இந்த மாதிரி ரெண்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி இந்த ஊசி வச்சு கையிலேயே நான் தச்சுக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்து துணியை ஒரு துணி முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்னொரு துணியை இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. நீங்கள் கை தையல் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நான் நாட் போட்டுட்டேன். இப்போ பாருங்க, இந்த மாதிரி சேஃப்டி பின்னை நான் இப்போ ஜாயின் பண்ணேன் இல்லைங்களா, அந்த துணியுடைய எட்ஜில் இந்த சேஃப்டி பின் வந்து நான் வந்து குத்திக்கிறேன். குத்தினதுக்கு அப்புறமா நம்ம ஒரு துணி தான் வந்து நாட் போட்டுட்டே வந்தோம். அந்த மீதம் இருக்குது இல்லையா, அந்த துணியை இந்த மாதிரி அந்த நம்ம நாட் போட்டதை ஒட்டி வந்து நம்ம பிடிச்சுக்கணும். பிடிச்சிட்டு பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி நாட் போட்டோமோ அதே மெத்தட் தான். ஆனால் என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம போட்ட அந்த நாட்குள்ள
அந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் கிடைக்கும் நமக்கு ஃபஸ்ட்டு போட்ட நாட்டில். அந்த கேப்புக்கு உள்ள மேல் பக்கத்துலேருந்து கீழ்ப்பக்கத்துக்கு இந்த சேஃப்டி பின் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு நாட் போடும்போது எப்படி அந்த சென்டரில் வந்து பாருங்கள் அந்த துணிக்கு இடையில நம்ம எடுத்துவோம், அதே மாதிரி நம்ம வந்து நாட் போட்டுகிட்டே வரணும். திரும்பவும் நம்ம ஃபஸ்ட்டு போட்ட அதே நாட்டு தான், பட் என்னென்னா நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு லைன் போட்டோம் இல்லைங்களா, அதுக்குள்ளே கூடி நம்ம வந்துட்டு செகண்ட் நாட்டு வந்து போடணும். பாருங்கள் இந்த மாதிரி மேல் பக்கத்துலேருந்து உள்பக்கத்துக்கு வந்து குத்தி இந்த சேஃப்டி பின்னை உள்பக்கமாக குத்தணும். குத்திட்டு அந்த சென்டரில் நம்ம நார்மலாக வந்து நம்ம ஹெம்மிங் போட்டு ஃபினிஷ் பண்ணும்போது எப்படி நாட் போடுவோம், எண்ட் நாட் போடுவோம் இல்லைங்களா, எண்டு நாட்டு அந்த மாதிரி நீங்கள் போடலாம். பாருங்கள் இப்படி நம்ம இந்த நாட் வந்து ஒரு பின்னல் மாதிரி நமக்கு வந்து கிடைக்குது. இப்போது அந்த மீதம் இருக்கிற அந்த துணி, அந்த ஸ்டார்டிங்கில் அந்த ஹாஃப் தான் நம்ம நாட் போட்டோம், மீதம் இருக்கிற அந்த துணியும் நான் ஃபஸ்ட்டு போட்டு நாட்டை ஒட்டி வச்சு அதையும் சேர்த்து இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நான் நாட் போட்டுட்டு வரேன். இந்த துணி நம்ம ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் சுற்றி வந்து நாட் போட்டுகிட்டே வரணும். இது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஒரு 2 நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த சென்டர் நாட் போட்டுட்டிங்கனாலே உங்களுக்கு தெரியும் சேம் அதே தான், நம்ம ஸ்டார்ட் பண்ணுற அதே நாட் தான். பட் என்ன இது வந்து அந்த சேஃப்டி பின் யூஸ் பண்ணி அந்த இடையில இருக்க அந்த ஃபஸ்ட்டு போட்ட நாட்டில் அந்த சென்டரில் ஒரு கேப் விழுகும் இல்லையா, அதில் வந்து குத்தி நம்ம மேலேருந்து உள்பக்கமாக சேஃப்டி பின் எடுக்கிறோம். எடுத்துட்டு இந்த மாதிரி லாக் போடுறோம். ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான். ஏன்னா சூயிங் மிஷின் இல்லாதவங்க கூட இதை ட்ரை பண்ணலாம். டோர் மேட் வந்து வீட்டில் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸாக கூட நீங்கள் இதை எடுத்து பண்ணலாம். இது வந்து சாரீஸ் அப்படின்னு இல்லை, பெட்ஷீட் அந்த மாதிரி இருந்ததுன்னா கூட நீங்கள் அதை கூட நீங்கள் இதை மாதிரி கட் பண்ணி மேட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பெட்ஷீட் அப்புறமா பார்த்தீங்கன்னா காட்டன் ஷால் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, சுடிதாருடைய ஷால் அந்த மாதிரி உங்களுக்கு நீளமாக எந்த மாதிரியான துணி இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணி இந்த மேட் வந்து ரெடி பண்ணலாம். பாருங்க இந்த மாதிரி நான் 2 லைன் போட்டுட்டேன். நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் நாட் போடணும். மேலேருந்து கீழே குத்தி எடுக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் மேலேருந்து கீழே குத்தி தான் எடுக்கணும். இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் வந்து நீங்கள் இதை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த நாட் போடும்போது ரொம்ப டைட்டாக போட தேவையில்லை, கொஞ்சம் லூஸாக போடுங்க. அப்போ தான் நம்ம வந்து சேஃப்டி பின் வந்து உள்ளே போடும்போது கரெக்டாக அந்த கேப் வந்து நமக்கு கிடைக்கும். இதிலே நீங்கள் என்ன ஷேப் வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். சும்மா நம்ம ஃப்ரீயாக வந்து டிவி பார்க்குற டைம் அந்த மாதிரி டைமில் கூட நீங்கள் இந்த மேட் வந்து நீங்கள் போட்டுகிட்டே வந்து டிவி பார்க்கும் போதே இது ஃபினிஷ் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரீ டைமில் கூட நீங்கள் இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நான் இந்த மாதிரி நான் வந்து பாருங்கள் நான் ஃபுல்லாக போட்டுகிட்டே வரேன். பாருங்கள் ஒரு துணியும் துணி வந்து ஜாயின் பண்ணி நான் ஃபஸ்ட்டு காட்டினேன் இல்லைங்களா, அந்த மாதிரி கைத்தையல் போட்டு ஜாயின் பண்ணி இதே மெத்தடில் நம்ம ஃபுல்லாக போட்டுகிட்டே வரணும். பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக நான் ஃபினிஷ் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ மீதம் எனக்கு இவ்வளோ துணி வந்து இருக்குது. இதை எப்படி வந்து ஃபைனலாக நம்ம வந்து எப்படி வந்து இதை ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நான் திரும்பவும் இந்த பின்னை மேலேருந்து கீழ்ப்பக்கத்துக்கு நான் வந்து இந்த மாதிரி இந்த பின்னை வந்து இன்சர்ட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இந்த மேட்டை வந்து திருப்பிக்கிறேன். திருப்பினதுக்கப்புறமா இந்த சேஃப்டி பின்னை எடுத்துட்டு
பாருங்கள், இந்த மாதிரி ஏதோ ஒரு பக்கத்தில் நீங்கள் ரொம்ப நிறைய துணி இருந்ததுன்னா கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு கூட ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஊசி நூல் வச்சு நீங்கள் இந்த மேட்னுடைய கீழ் பக்கத்தில் தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. இது ரொம்பவே லைஃப் இருக்கும் இந்த மேட்டுக்கு. ஏன்னா நம்ம பின்னல் இந்த நாட் மாதிரி போடுறதுனால பிரிஞ்சு வராது. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ. பாருங்கள், ரொம்பவே நீட்டாக நம்ம ஒரு பழைய சாரியில் ஒரு மேட் ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.